இப்போ நம்ம ஐஸ் வைப்போம்ல ஃப்ரிட்ஜில், அந்த ட்ரே இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை. சரி, இப்போ பசங்க ஐஸ் வச்சா ஏதாவது போட்டு குடிச்சிட்டு அதுங்க வேறு கோல்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு இது ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகும். வீட்டில் எப்போவுமே ஐஸ் க்யூப்ஸ் இருக்கணுங்க. ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு. அன்றைக்கி கூட கையில் நச்சிருச்சு எங்கள் அத்தைக்கு. நான் என்ன பண்ணேன், ஐஸ் க்யூப் போட்டு தான் ஒரு 4-5 தடவை வச்சேன். அது நல்லா சரியாயிடுச்சுங்க. எங்கே அடிப்பட்டாலும் சரி, தலையில் அடிப்பட்டாலும் கையில் அடிப்பட்டாலும், இல்லை குழந்தைங்க சில சமயம் கீழே விழுந்து மண்டையை புடச்சிக்கிட்டு நிற்குங்க. அந்த மாதிரி சமயத்துலலாம் ஒரு 1/2 hour ஒன்ஸ் நல்ல கூலிங்கான ஐஸ் வேறு ஒரு துணியில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே அந்த ரத்தக்கட்டே இல்லாமல் ஆயிரும். அதே மாதிரி இன்ஜெக்ஷன் வேக்சின் போடுறப்ப சில சமயம் வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதனால் ஃப்ரீசரை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஐஸ் பேக் போட்டு வச்சுருங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ப்ரஷ் அமேசானில் போட்டிருந்தான். நான் அப்புறம் மார்க்கெட் போனப்போ இது விற்றுது. ஒன்று 10 ரூபா தான். இது கம்பி வரல, ஆனால் ஒரு மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுது இது. அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப நாளாக மேலே கிடந்ததுனால ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்குது. ஃபோனை வேறு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்ருக்கப்ப டக்குன்னு பாத்திரத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்படியே எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் உதறிட்டு சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப ஏதோ ஒரு சவுண்டு வைக்கணும்னு சொல்லுவாங்களேன்னு கூகுளில் தெரியல. ஒரு சவுண்டு 4 நிமிஷம் ஓடிச்சு. சரியாயிடுச்சுங்க. அரை ஃபோன் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நல்ல வேலைக்கு. இது உள்ளே போக மாட்டேங்குது. நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்பேன். நல்லா ஃப்ளெக்சிபிளாக உள்ளே ஒரு கம்பி கொடுத்துருக்கிறதுனால உள்ளே போகுது. இதுக்குள்ளே நம்ம விரல் போகாது. இந்த குட்டி ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கலன்னா கூட. பேக் சைடு ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது. ஃப்ரண்ட்டில் தானே ஐஸ் வைக்கப்பேன். நான் கழுவிட்டு காட்டுறேன். அவ்வளோ க்ளீனாக போல். இன்னொரு தரம் அந்த மூளை முடுக்கெல்லாம் தேய்ச்சி பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாமா? இவ்வளோ கஷ்டமாக பண்ணியிருக்காங்களே. அதிகபட்சம் இது ஒரு தெரியல ஒரு 30-40 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு புதுசு பிளாஸ்டிக் தானே அப்படின்னு வாங்கக்கூடாதுங்க. நம்ம தூக்கி போடுற எல்லாம் தான் சேர்ந்து போய் நிறைய பிளாஸ்டிக் ஆயிடுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இருக்கதே யூஸ் பண்ணணுங்க. நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குற நேரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே பண்ணோன்னா நல்லது தானே. இந்த ப்ரஷ் நிஜமாகவே நல்லா யூஸ் ஆகுதுங்க. இது என்ன பிராண்டு தெரியுமா? மோரிசானோடது. நான் எப்போவுமே இந்த ஃப்ளாஸ்க்கெல்லாம் கழுவுறதுக்கு முதல்லலாம் நம்ம கண்ணாடி ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம். அதனால் உள்ளே சாஃப்டாக பாஞ்சு வச்ச மாதிரி வரும். இப்போல்லாம் கீழேயுமே இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, அடியிலையுமே ப்ரஷ்ஷு இருக்க மாடல் தான் வாங்குறது. அது நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணும். ஏன்னா இப்போல்லாம் சில்வர் ஃப்ளாஸ்க் தான் வச்சுருக்கோம்ல. நீங்கள் எதிர்பார்க்குற பளபளப்பு கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இருங்க பார்க்குறேன். எப்போ பாரு க்ளீன் பண்ணிவிட்டு இதே தான் வேலையாக இருக்குங்க. நேற்று ஃபுல்லாக கடையில் க்ளீன் பண்ணேன். இதுவும் இன்றைக்கி 2 மணி ஆச்சு. காலையிலேருந்து க்ளீன் பண்ணுறேன். பார்க்கலாம். ஐ சூப்பருங்க.
ஓகே தான், கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் வைக்கிறத கீழே தூக்கி போட்டுட்டேன், ரெண்டாவது தடவை வைக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூங்க, பாய். ஐயோ, இந்த க்ளீனிங் வீடியோவுக்கு 5 நிமிஷமா? பொறுமையாக பாருங்கள், இல்லை ஓட்டிட்டு பாருங்கள். தேங்க்யூ.